அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நாம் கடந்த காணொளிகளில் சர்க்கரை நோய் என்றால் என்ன, அது எதனால் ஒருவருக்கு வருகிறது, சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்ன, சர்க்கரை நோய் வந்தால் எவ்வாறு நம் உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் பாதிப்புக்கு உள்ளாகிறது, பாதிப்படைகின்றது, என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கின்றது என்பது குறித்தெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் சர்க்கரை நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட அதனை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். தெரியும், சர்க்கரை நோய் என்பது பார்ப்போம், விளம்பரம் வந்துக்கே இருக்கு. டெய்லி பார்த்தோம்னா சர்க்கரை நோயா ஒரே நாளில் குணப்படுத்தி வருகிறேன், 2 நாளில் குணப்படுத்தி 5000 கொடு 10,000 கொடு என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல என்னன்னா, சர்க்கரை நோய் எதனால் வருகிறது, எப்படி சர்க்கரை நோய் என்னன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு முறை சொல்கிறேன். நான் நம் உடலில் உள்ள பேங்க்ரியாஸ் கணையமானது என்ன செய்கிறது, என்னன்னா அந்த இன்சுலின் என்கின்ற ஹார்மோனை ஒன்று சுரக்காமல் நிறுத்தி விடுகிறது, ஒன்று சுரக்காமல் அதை உற்பத்தி செய்யாமல் நிறுத்தி விடுகிறது, அல்லது மிக மிக குறைவாக சுரக்கிறது. இவ்வாறு சுரக்கின்ற போதுதான் சர்க்கரை நோய், சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது, சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்திலும் சிறுநீரகத்திலும் அதிகரித்துகிறது. இதுதான் சர்க்கரை நோய். இதுதான் சர்க்கரை நோய். அதை பற்றியெல்லாம் முன்னாடி நிறைய நான் பேசியிருப்போம். இன்றைய தினம் என்னென்னா, எந்த நோயாக இருந்தாலும் நாம் அதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும். அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இங்கிலாந்தில் பிறந்தவர். இவர் உலக புகழ் பெற்ற ஒரு இயற்பியல் மேதை. கணக்காக இருந்தாலும் இயற்பியலில் உலக புகழ் பெற்றவர். இந்த பால் வீதி குறித்து, அண்டம் இருக்கிறதா யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் குறித்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்தவர். இவரை